கட்டளைக்கலித்துறை இலகுவில் பாடப்பட முடியாத ஒன்று. ஆனாலும் காரைக்கால் அம்மையார் முதல் கட்டளைக்கலித்துறையில் அவர் பாடினது தான் திருவிரட்டை மணிமாலை. வாய்வழி இலக்கியங்களை 8 வடிவிலே கொண்டு வந்ததில் எங்களுடைய வட இலங்கை ராமலிங்கம் அவர்களுடைய பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது. மூவேந்தரற்று முச்சூடும் சங்கமும் போய் பாவேந்தர் எல்லாம் பஞ்சாய் பறக்கின்ற காலத்திலே கலந்துரையாடலை மீண்டும் தம்பி ரமேஷிடம் கொண்டு செல்கிறேன். அவர் முன்பு சொன்ன கருத்துக்களுக்கு மேலதிகமாக இன்னும் அவரிடம் நிறைய முன்வைக்க கருத்துக்கள் இருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் உங்கள் கருத்துக்களை முன்வைக்கலாம். வணக்கம் சார். உண்மையில் சோபா சார் சொன்னதில் எனக்கு பிடிச்சது என்னென்னா, சிற்றிலக்கியம் ஏனைய இலக்கியங்களுக்கு இல்லாத ஒன்று சிற்றிலக்கியத்துக்கு இருக்கேன்டா அடிமட்ட வாழ்க்கையை பாடினதுன்னு சொல்லி சார் சொன்னேன். குற்றால குறவஞ்சி முதல் பாடக்குள்ள ஒரு குறவர்களுடைய வாழ்க்கையை பாடினதாகவும் அதில் வர்ற குறவன் குறத்தி என்றது அடிமட்ட மக்களினுடைய வாழ்க்கை என்றும் சார் சொன்னார். அதே மாதிரி முக்கூடற்பள்ளு எங்களுடைய பள்ளு பிரபந்தங்களுக்குள்ள மிக முக்கியமானது முக்கூடற்பள்ளு. அந்த முக்கூடற்பள்ளில் எப்பையும் ஒரு பள்ளன் இருப்பான், அதே நேரத்தில் பண்ணைக்காரன் இருப்பான், மூத்த பள்ளி இளைய பள்ளி என்று சொல்லி 2 பள்ளி மேல் இருப்பினோம். அப்போ இங்கே பள்ளன் என்று சொல்கிறது உண்மையில் சாதியின் பேரால் அது அமையே இல்லை. பள்ளமான நிலத்தில் வாழ்ந்த உழவர்களைத்தான் பள்ளர் என்று சொல்லி அழைக்கப்படுறது இங்கே மிக முக்கியமாக கருத்தில் கொள்ளப்பட வேண்டியது. இந்த முக்கூடற்பள்ள வந்த காலத்திலேயே சமகாலத்தில் எங்களுக்கு கதிரமலை பள்ளம் வந்துட்டுது. ஆனால் கதிரமலை பள்ளம் முதன்மையானதான் முக்கூடற்பள்ளு முதல் தோன்றியதா என்ற ஒரு சர்ச்சை இருக்குது. நாபி ஜெயராமன், பேராசிரியர் நாபி ஜெயராமன் சொல்லுவார் முக்கூடற்பள்ளு தான் முதல் தோன்றியதென்று. ஆனால் எங்களுடைய ஈழத்தில் தோன்றிய கதிரமலை பள்ள முதன்மையாக நோக்குகின்ற தன்மை என்றும் உள்ளதையும் இந்த இடத்துல நான் சுட்டி காட்டுறேன். அப்போ கதிரமலை பள்ளியில் மிக முக்கியம் அங்கே ஈழத்து பள்ளி சோழ நாட்டு பள்ளி என்ற 2 பள்ளிகள முக்கியத்துவம். அதே நேரத்தில் முருகப்பெருமானை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்படுகிறது. அதே இங்கிருந்து யாழ்ப்பாணத்தில் இருந்து நடபாடை செல்பவர்கள் முள்ளியவளையில் பிள்ளையாரை தரிசித்து அங்கு கதிரமலை பள்ளை பாடி தங்களுடைய நடைப்பயணத்தை கதிராமத்துக்கான நடைப்பயணத்தை தொடர்பார்கள் என்று சொல்லி சொல்லப்படுது. அப்போ காலத்தால் முந்திய பல்லாக கதிரமலை பள்ளு காணப்படுது. இதே சமயம் ஞானப்பள்ளு அது போர்த்துகேயர் காலத்தில் எழுந்த பள்ளு. அதை பாடியவர் யார் என்று அறிய முடியவில்லை. ஆனால் தொம்பிலிப்பு என்பவர் வேண்டுகோளுக்கிணங்க அது பாடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த போர்த்துகேயர் காலத்தில் தோன்றிய ஞானப்பள்ளினை முதல் பதிப்பித்தவராக சதாசிவம் சார் காணப்படுறார். இந்த ஞானப்பள்ளு ஒரு கிறிஸ்தவ பல்லாக காணப்படுகிறது. இயேசுநாதரை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது. அங்கு 2 பள்ளிகள், அங்கே 2 பள்ளிகளில் முதன்மையான 2 பேர், ஒரு ஆள் எருசலேம் பள்ளி என்றும் மற்றது ரோமை சேர்ந்த பள்ளி என்றும் 2 பள்ளிகள் காணப்படுகின்றன. இதில் அந்த பள்ளிகளுக்கு இடையிலான பூசல் என்றது மிக முக்கியமான ஒன்றாக சொல்லப்படுகிறது. இந்த பூசல் முறை வரும் பொழுதோ அங்கே என்னென்று சொன்னால் 2 பள்ளிகளும் தன்னுடைய ஊரினுடைய செல்வாக்கை மையப்படுத்தி சொல்ல வெளிக்கிடும் பொழுதோ அங்கே என்னென்று சொன்னால் அந்த ஊரினுடைய சிறப்பு அப்படியே வருது. அப்போ இதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. உண்மையில் இது மிக முக்கியமான ஒன்று. அதில் தான் நாட்டு நகர் வளங்கள் எல்லாம் அவ்வாறு சொல்லப்படும். 2வது விஷயம் இங்கே என்னென்று சொன்னால் அந்த கதையும் சுவையான கதை. பண்ணக்காரன் வேலை செய்பவனாக பள்ளன் இருப்பான். அவன் என்னென்று சொன்னால் இளைய பள்ளிகிட்ட தொடர்பை வைத்திருக்கிறான். மூத்த பள்ளியை கவனிக்கையில் இந்த நேரத்தில் பள்ளன் தன்னை கவனிக்கையில் என்ற ஆதங்கத்திட்ட பண்ணைக்காரன்ட்ட போய் சொல்லுவாள், நீ நிலத்தில் அவனை வச்சு வேலை செய்கிறன்ற கொடுத்த பணம் ஒன்றுமே உனக்கு வரப்போகிறது இல்லை, அவன் அந்த நிலத்தை கவனிக்கிறானே இல்லை, நீ முதல்ல அங்கே பார், அதை முதல் சொல்லு. அதே நேரத்தில் அவன் என்னோடையும் வாழை இல்லை என்று தன்னுடைய குறையையும் சொல்லுவான். பண்ணைக்காரன் இந்த சமயத்தில் போய் என்ன செய்வான் என்று சொன்னால் படைக்காரன் கோபப்பட்டு பள்ளனை பிடிச்சி கேட்பான். பிறகு பள்ளனை பிடிச்சி கேட்டதோடு இல்லாமல் இதை சுத்தம் பண்ணி பண்ணையில் விவசாயத்தை சொல்லி போட்டு மூத்த பள்ளியோட வாழ் என்று சொல்லி கட்டளையிடுவான். ஆனால் இவன் சொன்னதுக்கு ஓம் என்று சொன்ன பண்ணைக்காரன் கொஞ்ச காலத்துக்கு பிறகு திரும்பவும் இளைய பள்ளிகிட்ட போயிடுவான்.
போனோடனே மூத்த பள்ளி திரும்பவும் சொல்ல கடைசியில் என்ன செய்வான் பண்ணைக்காரன், அவனை ஒரு நுகத்தடியில் ஒரு பக்கத்தில் அவனையும் கட்டி மற்றதில் மாட்டையும் புட்டி ஏற இழுக்க வலிக்கிடக்குள்ள அவன் அந்த இழுக்க முடியாமல் தடுமாறும் பொழுது அடி விழும். அந்த அடியையும் தாங்க முடியாமல் அழும் பொழுது 2 பள்ளிகளும் சமரசத்துக்கு வந்து பண்ணைக்காரன்கிட்ட போய் அவரை விடுவிக்கும்படி சொல்லி கடைசியில் விடுவிச்சு அந்த பள்ளு முடியும். அப்போ உண்மையில் அது அடிமட்ட மக்களினுடைய வாழ்க்கை நிலை அது சொல்லுது. இப்போ முக்கூடர் பள்ளியில் பார்த்தோம்னு சொன்னால் அங்கே வந்து அந்த நிலப்புலங்கள் சொல்லப்படுவதோடு அங்கு உணவு முறைகள் கூட அங்கே சொல்லப்படுது. அப்போ இவ்வாறான வாழ்க்கையினுடைய ஒரு சம்பவ திரட்டாக, அது கடந்த கால வாழ்க்கையினுடைய ஒரு சம்பவ திரட்டாக அது காணப்படும். இங்கே நாங்கள் அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இங்கே வரக்குள்ள வந்து அது பல்லுநூல் என்று சொல்லக்குள்ள தண்டிகை கனகராயன் பல்லு முக்கியத்துவம் பெற்ற பல்லாக இருக்குது. தெல்லிப்பளையில் இருந்து அந்த பல்லு வருது. அப்போ கனகராயனுடைய வாழ்க்கையை சொல்கிற ஒரு பல்லாக முதல் ஒரு நில சுதந்திரருடைய வாழ்க்கையை சொல்கிற ஒரு பல்லாக அது தோற்றம் பெறுகிறது. அந்த வகையில் அது முக்கியமானது. இதுக்கு முன்னோடியாக யார் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கக்குள்ள ஞானப்பள்ளின்ற தொடர்ச்சியாக பராளை விநாயகர் பல்ல நல்லூர் சின்னத்தம்பி புலவர் எழுதிட்டார். பராளை விநாயகர் பள்ளியில் உள்ள பாடல்கள் அத்தனையும் வைரம் வாய்ந்த பாடல்கள் என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் அவ்வளவுக்கு ஓசனயம் சின்னத்தம்பி புலவர் அதி புலமைத்துவத்தையும் நாங்கள் அதில் காணக்கூடியதாக இருக்குது. உண்மையில் அந்த இது மிக மிக முக்கியமானது. எங்களுக்கு பராளை விநாயகரை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட பராளை விநாயகர் பல். அப்போ இந்த பல்லு ரகுவரன் சார் நல்லூர் சின்னத்தம்பி புலவருடைய எல்லா பாடல்களையும் தொகுத்து நல்லூர் சின்னத்தம்பி பாடலில் தொகுத்து நல்லூர் சின்னத்தம்பி இதை நூலொண்டை அவர் கொண்டு வந்தார். அந்த வகையில் நல்லூர் சின்னத்தம்பி புலவர் பெற்றியும் எழுதியிருக்கிற நல்லூர் சின்னத்தம்பின்ற பிரபந்தத்தையும் தொகுத்த பெருமையும் அவரை சாரு. அப்போ இந்த வகையில் இது மிக முக்கியமான ஒரு தருணம். அதே நேரத்தில் நான் ஏலவே சொல்லதில் சில விஷயங்களை குறிப்பிட்டு என்ற உரையை முடிக்கிறேன். ஏனென்று சொன்னால் அது அந்த அவசரமாக நான் கடந்து போக வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அந்தாதியில் வந்து திருவரங்க அந்தாதியை பிள்ளை பெருமாள் ஐயங்கார் பாடியிருக்கிற அதே சமயத்தில் வந்து பல்வேறு அந்தாதிகள் ஈழத்தில் பாடப்பட்ட தன்மைகளையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. கந்தரந்தாதி அருணகிரிநாதரால் பாடப்பட்டது, திருவருணை அந்தாதி எல்லப்ப நாவலரால் பாடப்பட்டது, அபிராமி அந்தாதி அபிராமி பட்டரர், அதாவது இலங்கையில் ஒவ்வொரு சரஸ்வதி பூசைக்கும் அபிராமி அந்தாதி பாடாத ஆக்களே இல்லை. அந்த வகையில் அபிராமி பட்டரால் அபிராமி அந்தாதி பாடப்பட்டது. திருக்குறள் அந்தாதி இது பெருசாக அறியப்படையில் திருக்குறள்ற பெருமைகளை சொல்வதற்கு ஒரு அந்தாதி, அதாவது அது ராசையா கவிஞர் என்பவர் திருக்குறள் அந்தாதியை பாடின. ராமானுஜ நூற்றந்தாதியை திருவரங்க முதனார் பாடின. அதை 11ஆம் திருமுறையில் வரும் அந்தாதிகள் மிக முக்கியமானதாக காணப்படுவதையும் பார்க்கலாம். கந்தரந்தாதி பற்றி சொல்லக்குள்ள அது 102 பாடல்களால் அமைந்ததாக பாடப்படுகிறது, யமகத்தில் பாடப்படுகிறது. கந்தரந்தாதியை பாடாதே கழுக்குன்றத்து மலையை நினையாதே என்ற ஒரு பழமொழியும் இன்னைக்கு இந்த நேரத்தில் ஞாபகத்துக்கு வருகிறது. அதாவது மலையேறுவதற்கு முன்னர் கந்தரந்தாதியை பற்றி பார்ப்போம் என்று சொன்னால் அது மிகவும் கடினமானது. ஆகவே தான் கந்தரந்தாதியை பாராதே என்று சொல்கிற ஒரு வழக்கு இருந்தது. 100 பாடல்களில் பாடப்பட்ட இந்த அந்தாதி சீனா சீயன்னா, சேனா சேனா செய்யன்னா, தீனா தீயன்னா, தேனா தேயன்னா அண்டு 8 எழுத்துக்களில் அந்த எழுத்துக்கள் முதலாக வர அந்த அந்தாதி தொடங்கும். அதில் ஒரு பாடலோட இந்த இதை நிறைவுக்கு கொண்டு வந்து அடுத்த சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். செவ்வந்தி நீல் புய முருகா பக்தர் சித்தமையே செவ்வந்தி நீலத்தை உற்றருள் வாய் திங்கட் செய் புனைந்த செவ்வந்தி நீலத்தொரு பாகர் போன்ற இனி சிந்தியார் செவ்வந்தி நீலத்து நீடு முற்ற திமிரும் அமுதே என்று சொல்லி அந்த பாடலை பாடியிருப்பார். உண்மையில் அருணகிரிநாதர் பாடலில் மிக முக்கியமானது கந்தரந்தாதி. அதற்கு நிகர் எதுவுமே இல்லை என்று சொல்லி நான் இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி. நன்றி ரமேஷ். நீங்கள் இந்த அந்தாதிகளை பற்றி கொஞ்சம் சொல்லி இருக்கிறீர்கள். இந்த கந்தரந்தாதி என்பது அதுக்கு பின்னுக்கு ஒரு செவிவழி செய்தியோ கர்ணபரம்பரை கதை என்று சொல்லுவார்கள் ஒன்று இருக்குது. வில்லிபுத்தூர் ஆழ்வாருக்கும் அருணகிரியாருக்கும் நடந்த வாதத்தில்
வில்லிபுத்தர் ஆழ்வார் தமிழ் புலவர்களுடைய தன்னோடு வாது செய்கிற தமிழ் புலவர்கள் தோற்றால் அவர்களுடைய காதை வெட்டுகிற ஒரு தண்டனையை செய்து கொண்டிருந்தார் என்றும் அருணகிரியாரோடு அவர் மோதின பொழுது அருணகிரியார் அவரை இந்த திறத்தித்தா என்று சொல்லுகிற அந்த 56 57வது பாட்டில் அவருக்கு பொருள் சொல்ல முடியாமல் போயிட்டு வில்லிபுத்தூர் ஆழ்வார் என்று வாரியார் சொல்லுவார். வில்லிபுத்தூர் ஆழ்வார் வில்லிபுத்தூர் ஆழ்வாருக்கு அருணகிரியார் சொன்னாராம், நீர் அறுப்பது காது, இது தகாது, நான் உம்மை வெல்லாவிட்டால் உம்முடைய ஆணவம் போகாது என்று சொல்லி அதற்கு பிறகு அதை பற்றி பிள்ளைத்தமிழெல்லாம் பாடியிருக்கிறார்கள். ஏனென்றால் புலவர்களுக்கு விடுதலை தந்தவர் அருணகிரிநாதர். அவர் வில்லிபுத்தூர் ஆழ்வாரை மன்னித்தபடியால் அவரை அருணகிரி என்றும் சொல்லுகிறது என்று இப்படி பல செய்திகள் இருக்கின்றன. அந்தாதியை பற்றி நிறைய தகவல் சொன்ன ரமேஷுக்கு நன்றி கூறி ஒரு சிறிய இடைவெளி. இப்பொழுது ரமேஷ் அவர்களுடைய உரையிலே அந்தாதி பற்றி, அந்தாதி துறையிலே காரைக்கால் அம்மையார் எப்படி முன்னோடியாக இருந்தார் என்பதெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அவர் பள்ளு பிரபந்தங்களை பற்றியும் சொல்லியிருக்கிறார். இப்பொழுது ஸ்ரீகுமரன் அவர்களிடம் இந்த தொடரிலே, அதாவது நாங்கள் பார்க்கின்ற இந்த தொடரிலே எதை பற்றி, எந்த அம்சத்தை நீங்கள் முன்வைக்க விரும்புகிறீர்கள்? வணக்கம், மீண்டும் வணக்கம் எல்லோருக்கும். நான் ரமேஷ் முன்வைத்த இந்த பள்ளு பிரபந்த தொடர்பாக சில கருத்துக்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த உலத்தி பாட்டு என்ற ஒரு வகை, சிற்றிலக்கியத்தில் ஒரு வகை உலத்தி பாட்டு, அதுதான் பள்ளு பிரபந்தமாகவும் பார்க்கப்படுகின்றது. அந்த வகையிலே இந்த பள்ளு இலக்கியம் என்று வருகின்ற பொழுது பள்ளு நாடகம், பள்ளு மூவகை தமிழ், பள்ளேசல், பள்ளிசை போன்ற பெயர்களும் இந்த பள்ளு இலக்கியத்துக்கு இருக்குது. இங்கே ரமேஷ் சொன்னது போல முக்கியமாக சொன்ன கதிரமலை பள்ளு, ஞான பள்ளு, தண்டிய கனகராஜன் பள்ளு போல திருவாரூர் பள்ளு, திருகூர் பள்ளு, சிவசைல பள்ளு, வைசிய பள்ளு, வடகரை பள்ளு, திருமலை முருகன் பள்ளு, சீர்காழி பள்ளு, செண்பகராமன் பள்ளு, தில்லைப்பள்ளு, வையாபுரி பள்ளு, கண்ணுடைய அம்மன் பள்ளு, திருப்புனவாயிற் பள்ளு, அதே போல் குற்றாலப்பள்ளு, திருச்செந்தில் பள்ளு, இப்படி புதுவை பள்ளு, மருதூர் பள்ளு, இப்படி பல வகையில் பல பள்ளு பாடல்கள் பிரபந்தங்கள் இருக்கின்றன. அந்த வகையில் தான் இந்த பராளை விநாயகன் பள்ளு முக்கியமானது. இங்கே ரமேஷ் அதை சொல்லியிருந்த சின்னத்தம்பி புலவரை பற்றி. சின்னத்தம்பி புலவர் சிறு வயதிலேயே மிகவும் புலமை வாய்ந்தவர். அவருடைய தந்தையார் வில்லவராய முதலியார். அவர் ஒல்லாந்தர் காலத்திலே அரசாங்க பதவி வைத்தவர் வில்லவராய முதலியார். அப்போ அவர் புகழ் பெற்றவராக இருந்தார். அவர் ஒரு வித்துவான். அவருடைய வீட்டிற்கு ஒருவர் அவரை தேடி வருகிறார். வில்லவராயருடைய வீடு எது என்று அங்கே விளையாடி கொண்டு நின்ற ஒரு சிறுவனிடம் கேட்கிறார். ஒரு 7-8 வயது சிறுவன். அப்போ அவர்கிட்ட கேட்டபோது அவர் சொல்லுகிறார், பொன்பூச்சொரியும் பொலிந்த செழுந்தாதிரைக்கும் நன்பூதலத்தோர்க்கு நன்னிழலாம் மின்பிறவை வீசுபுகழ் நல்லூரான் வில்லவராயன் கனக வாசலிடை கொன்றை மரம் என்று சொல்லி ஒரு பாடலிலே சொல்லுகிறார். வில்லவராயனுடைய வீட்டு வாசலிலே பொன்பூச்சொரிகின்ற இந்த கொன்றை மரம் நிற்கின்றது என்பதை அந்த பாடலிலே சொல்லுகிறார். அவர்தான் இந்த சின்னத்தம்பி புலவர். இது செவிவழி வந்த செய்தி தான் பிற பாடநூல்கள் எல்லாம் வந்திருக்கு.
என்னென்றால் தமிழ்நாட்டில் இருந்து வந்த ஒருவர் கேட்டுக்கொண்டு வழி கேட்டு எங்கே வில்லவராய முதலியார் வீடுன்னு சொல்லிக்க சின்ன தம்பி சிறுவனாக இருந்தது இந்த இதை சொன்னார்ன்றது தான் செவி வழி வந்த செய்தி. அப்படித்தான் ஒரு அறிஞர் தேடி வந்த இடத்திலே அழைத்தது. அவருடைய இந்த பராளை விநாயகர் பள்ளு இங்கே ரமேஷ் குறிப்பிட்டிருந்தார் ஒரு மிக முக்கியமான ஒரு நூல் என்று சொல்லி. அந்த பராளை விநாயகர் பள்ளியிலே வந்த 2 பாடல்களை நான் இங்கே இந்த இடத்துல நான் எடுத்தாடலாம் என்று நினைக்கிறேன். ஒன்று இந்த மழை வருவதை பற்றி ஒரு பாடல் அதில் இந்த பராளை விநாயகர் பள்ளியிலே வருகிறது. கருமயிலாட குயில் நம்பாட கவியினமோட கரடி புல்வாய் பொறுபுலியாளி திரள்மறை சாரற் புறமுளை பதறி கொடுகிடவே அருங்குலை தவள குலவரை தகர தடதிகிரியின் முத்துதிர் தரவே சொரிமலர் அகில பலமர முறிய சோவென மாறி பொழிந்ததுவே என்று அது வருகிறது. மயில்கள் ஆடுது, குயில்கள் வாடுகின்றன, குரங்குகள் ஓடுகின்றன, கரடி முதலிய விலங்குகள் கொடுகுகின்றன, குலமலைகள் தகருகின்றன, மரங்கள் முறிந்து நொறுங்குகின்றன, மாரி சோ என்று பெய்கிறது. இப்போ இதை இந்த பாடலிலே அவர் குறிப்பிடுகிறார். அதே போல் அந்த எங்களுடைய இலங்கை என்ற சிறப்பை குறிக்கிற இன்னொரு பாடல், அது பலராலையும் எடுத்தாடப்படுகிற ஒரு பாடல். மஞ்சளாவிய மாடங்கள் தோறும் மயில்கள் போல் மடவார்கடஞ்சூழும் அஞ்சரோருக பள்ளியின் மீமிசை அன்னவண்ண குழாம்பிளையாடும் துஞ்சுமேதி சுறாக்களை சீற சுறாக்களோடி பலாக்கனை கீறி இஞ்சிவேலியின் மஞ்சளில் போய்விடும் ஈழமண்டல நாடுங்கள் நாடே. இப்போ இந்த ஈழமண்டல நாடு என்ன சிறப்பாக இருந்தது என்பதை சொல்லுகிற அந்த பாடல். மஞ்சளாவிய மாடங்கள், மஞ்சு மேகங்களை தழுவி கொண்டிருக்கக்கூடிய உயரமான மாடங்கள் இருக்கின்றன. அந்த மாடங்களில் இருக்கிறார்கள் யார் என்றால் மயில்கள் போன்ற பெண்கள் கூட்டம் அந்த மாடங்களிலே நடமாடி கொண்டிருக்கிறார்கள். அருகிலே ஒரு தாமரை பொய்கை, அந்த தாமரை பொய்கையிலே அன்னங்கள் விளையாடி கொண்டிருக்கின்றன. அதோடு சேர்த்து எருமைகள் அந்த தண்ணீருக்குள் ஆழ்ந்து படுத்து கிடக்கின்றன. மேதி என்றால் எருமை. அவ்வாறு ஆறுதலாக படுத்து கிடக்கின்ற எருமைகளை என்ன செய்கிறேன், அந்த துள்ளி விளையாடுகின்ற சுறாக்கள் சீண்டுகின்றன. அப்போ அந்த புறாக்கள் சீண்டுகின்ற பொழுது அந்த எருமைகள் என்ன செய்கின்றன, தங்களை கொம்புகளால் சுறாக்களை இடிக்கின்றன. இதனால் அந்த சுறாக்கள் அதிர்ச்சியுற்று தம் இயல்பினால் துள்ளி பாய்கின்றன. அப்படி துள்ளி பாய்கிற இந்த சுறாக்கள் போய் எங்கே விழுகின்றன என்றால் இஞ்சியும் மஞ்சளும் கலந்தமைத்த வேலியில் போய் விழுகின்றன. அருகிலே பலாமரங்கள் செழிப்புற்று நிற்கின்றன. அப்போ அங்கே பலாமரத்திலே பலாக்கனிகள் பழுத்து கிடக்கின்றன. இப்படி இந்த முற்றிய பலாக்கனிகளை கீறி பிளந்து கொண்டு இந்த இஞ்சியும் மஞ்சளும் விளைகின்ற இந்த வேலியிலே போய் இந்த மீன்கள் சுறா மீன்கள் விழுகின்றன என்று சொல்லி இந்த இடத்திலே அந்த இலங்கையினுடைய சிறப்பை, ஈழமண்டல நாட்டினுடைய சிறப்பை இந்த கவிதையிலே இந்த பாடலிலே பராளை விநாயகர் பள்ளுவிலே வருகின்ற இந்த பாடலிலே சின்ன தம்பி புலவர் மிக அழகாக சொல்கிறார். இப்படி சிறப்பான பாடல்களை கொண்ட ஒரு பள்ளு பிரபந்தமாக இந்த பராளை விநாயகர் பள்ளு காணப்படுகிறது. அது ஈழத்தவர்களாகிய எங்களுக்கெல்லாம் பெருமை தருகின்ற ஒரு விடயமாகும். இந்த பராளை எங்கே என்னதையும் நேயர்களுக்காக சொல்லணும். இந்த தலைமுறைக்கு சில வேளை தெரியாமல் இருக்கும். சுழிபுரத்திலே இருக்கின்ற அது சுழிபுரம், அது சோழியபுரம் என்றும் சொல்லுகிறார்கள். அது இப்போ சோழியபுரம் என்ற வகையிலேயும் அது பெயர் பெற்ற சுழிபுரத்தில் அமைந்திருக்கின்ற பராளை விநாயகர் மீது பாடப்பட்ட அந்த பள்ளு பிரபந்தமாக இது காணப்படுகின்றது. நன்றி ஸ்ரீகுமரன். கலந்துரையாடலை தபேந்திரனிடம் கொண்டு செல்லுகிறோம். கடந்த இந்த சுற்றில் பெரும்பாலும்
பள்ளு பிரபந்தங்கள் பற்றிய விஷயங்களும் அந்தாதி பற்றிய விஷயங்களும் தாராளமாகவே பகிரப்பட்டுள்ளன. இப்பொழுது தபேந்திரன் எந்த கோணத்தில் இருந்து இந்த மக்கள் இலக்கியத்தை அல்லது சிற்றிலக்கியத்தை பார்க்க விரும்புகிறீர்கள்? வணக்கம். எங்களுடைய அந்தாதி என்ற ஒரு வடிவத்தை சொல்லி கொண்டு போகலாம் என்று நினைக்கிறேன். ஆரம்பத்தில் அது போன முறை அந்தாதி எப்படி சினிமாவுக்கு வந்தது என்று சொல்லியிருக்கு. ஆமாம், அந்தாதி சினிமாவுக்குள் வந்த என்று சொன்னால், இப்போ எங்களுடைய பேராசிரியர் சொல்வது போல் சினிமாவுக்களால் கொண்டு போகிற கலை வடிவங்கள் இலகுவாக மக்களை ஈர்ப்புக்குள்ளாகும் என்ற வகையில் அதனை நான் 3 பாடல்களை சொல்லியிருந்தேன். அந்தாதி என்பதனுடைய அடிப்படையை சொல்ல போனால், ஒரு பாடல் என்ற இறுதியில் உள்ள எழுத்து, அசை, சீர் அடுத்த பாடலுக்கு முதல் வருமாறு பாடும் முறை. அதுதான் நான் சொன்னேன், அந்த ஆடி வெள்ளி தேடி உன்னை நான் அடைந்த நேரம். ஒவ்வொரு பாட்டினுடைய கடைசியும் அடுத்த கதாநாயகி பாடும் பொழுது வரும். இந்த அற்புத திருவந்தாதி என்ற நூல் சைவ திருமுறைகளில் 11ஆம் திருமுறை தொகுதியில் உள்ள ஒரு நூலாகும். இந்த நூலை 63 நாயன்மார்களுள் ஒருவரான காரைக்கால் அம்மையார் எழுதியுள்ளார். இந்த நூலே அந்தாதி முறையில் பாடப்பெற்ற முதல் நூல் என்பதால் ஆதி அந்தாதி, அதாவது அற்புத திருவந்தாதியே ஆதி அந்தாதி, அதாவது அந்தாதியினுடைய தொடக்கம் என்று சொல்லுகின்றது. இந்த அந்தாதியாக இருக்கலாம், அந்த பிரபந்த இணைய சிற்றிலக்கியமாக இருக்கலாம். இந்த இலக்கிய வடிவங்களில் ஒரு அடிப்படையை பாருங்கள். முதலாவதாக இறைவன் மீது பாடப்பட்டுள்ளது, இரண்டாவதாக மன்னன் மீது பாடப்படுகின்றது. இதுதான் அந்த எங்களுடைய தமிழ் இலக்கிய வடிவங்களினுடைய அடிப்படை. ஏனென்றால் இறைவனை பெரியவனாகவும் அதற்கு அடுத்த பெரியவராக மன்னனை காண்பதாகவும் புலவர்கள் பாடுவதாகவும் இருந்தது. காரணம், கோயில்களை அடியொற்றின வாழ்க்கை இருந்ததால் இறைவனை பாட வேண்டிய நியதியும். அப்பொழுது எங்களுடைய பேராசான் சொன்னார், ஒரு கம்பருக்கு பதிலாக 10 கம்பர் என்று சொல்லி மீனாட்சி சுந்தரம் பிள்ளை என்று சொன்னார். அதாவது அந்த வாழ்க்கை முறை அப்படித்தான் இருந்தது. அதுபோல் இந்த வடிவங்கள் இருந்தது. நாங்கள் அந்த வரப்புயர நீருயரம் நெல்லுயர அந்த இதில் குடியுயர கோனுயர்வான் என்று சொல்லி தான் நாங்கள் படித்தோம். ஏனென்றால் அரசனை நோக்கி பாட வேண்டிய ஒரு தேவை இருந்தது அந்த வகையிலிருந்து. மற்றது இந்த தமிழ் இலக்கிய வடிவங்களில் இந்த சிற்றிலக்கியங்கள் காலத்துக்கு காலம் வடிவம் மாறி வந்திருக்கின்றது. தாய் தமிழகத்தில் உருவெடுத்து எங்களுடைய நாட்டுக்கு வந்த பொழுது வேறு வடிவங்களில் இங்குள்ள புலவர்களால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சிறப்பாக சுழிபுரத்தில் உள்ள பராளை அம்மன் கோயிலுடைய அந்த பள்ளு பிரபந்தம் தொடர்பாக சொல்லப்பட்டிருந்தது. மற்றது இன்னொரு விடயத்தை சொல்லிவிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம் நினைக்கின்றேன். எங்களுடைய இந்த தமிழ் இலக்கிய வடிவங்களில் ஒரு அடிப்படையை பார்த்தால், அச்சு, அதாவது காகிதத்தாளில் அச்சு பதிப்புன்றது ஒரு சமீபத்தில் ஒரு நூற்றாண்டுக்குள் தான் நாங்கள் கண்டுகொண்ட விடயம். அதற்கு முன்பு ஓலைச்சுவடிகளில் எழுதப்பட்டு அவை பேணப்பட்டு அந்த மரபை நாங்கள் காப்பாற்றி அதனை ஒரு அச்சு வாகனத்தில் ஏற்றி புத்தகங்களாக தொடர்கின்றோம். இன்று உலகத்தில் உள்ள செம்மொழிகளில் ஒன்றாக எங்களுடைய தாய்மொழி தமிழ்மொழி போற்றப்படுகின்றது, மதிக்கப்படுகின்றது, அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அப்போ எங்களுடைய மொழியிலே என்னென்ன இலக்கியங்கள் இருக்கின்றது, என்னென்ன வடிவங்கள் இருக்கின்றது, சங்ககாலம், சங்கம் மருவிய காலம், பேரிலக்கியம், சிற்றிலக்கியம் என்று இவற்றை நாங்கள் பாடமாக்கி தெரிந்து கொள்வதற்குள்ளேயே எங்களுடைய ஆயுள் முடிந்துவிடும். ஆகவே எங்களுடைய மொழி தொடர்பான வரலாறு மிக மிக நீண்டது. அதனை சொல்லிக்கொண்டு அடுத்ததாக இந்த ஓலைச்சுவடிகளில் இருந்த பொழுது குற்று போடாமல் எழுதுகின்ற முறை இருந்தது. ஓலைச்சுவடி கிழிந்து விடும் என்று. சிங்கள எழுத்துக்களை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் குற்று போடாமல் என்ன ஒரு என்ற ஒரு அடையாளத்தினூடாக, அதாவது லானா லயன்ன அது குற்று போடாமல் என்று சொல்லி மேலொரு ஆங்கிலத்தில் உள்ள பி எழுத்து மாதிரி போடுவார்கள். ஏனென்றால் சிங்கள எழுத்தினுடைய ஓலைச்சுவடிகள் கிழிந்து விடக்கூடாது அவர்கள். ஆனால் குற்று போடாமல் எழுதிய இந்த ஓலைச்சுவடிகளை சரியாக வாசித்து அதனை சரியான சொற்களை உருவாக்கி அதனை அச்சேற்றி எங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு தந்த எங்களுடைய முன்னோர்கள், தமிழ் பண்டிதர்கள், பெருமானார்கள் நிச்சயமாக
போற்றுதற்குரியவர்கள் என்று கூறி எனது வாய்ப்பை நிறைவு செய்கின்றேன். நீங்கள் அந்த ஒரு கருத்து, முக்கியமான கருத்து சொல்லியிருக்கிறீர்கள். இந்த சிற்றிலக்கியங்கள்னு சொன்ன உடனே நாங்கள் எல்லாம் அப்படியே நிலையாக மாறுதல் எல்லாம் வந்தென்று கொள்வதுக்கு இடமில்லை. சிற்றிலக்கியங்களும் காலத்துக்கு காலம் மாறி வந்திருக்கின்றன என்ற கருத்தை தபேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இனி நான் இந்த உரையாடலை நண்பர் ரமேஷிடம் கொண்டு செல்ல வேணும். நீங்கள் ஓரளவு அந்தாதியை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறீர்கள், பள்ளப்பிரபந்தத்தை பற்றியும் கொஞ்சம் சொல்லியிருக்கிறீர்கள். ஸ்ரீகுமரன் சின்னத்தம்பி புலவர் உடைய இதிலிருந்து உதாரணங்கள் சொல்லியிருக்கிறார். சின்னத்தம்பி புலவர் ஒரு மகத்தான புலவர் என்றது அவர் காலத்தை வென்று இன்றைக்கு நிற்கிறார். அவர் சொன்ன 2 பாடல்களும் மஞ்சளாவிய மாடங்கள் தோறும் மயில்கள் போல் மட வார்கணம் சூழும் அஞ்சரோருகப் பள்ளியில் வான்சிறை அன்ன வண்ண குழாமுளை ஆடும் துஞ்சுமேதி சுறாக்களைச் சீற சுறாக்களோடி பலாக்க நெகிரி இஞ்சி வேலியின் மஞ்சளில் போய் விழும் ஈழமண்டல நாடங்கள் நாடு 8ஆம் வகுப்பில் ஏரம்பமூர்த்தி மாஸ்டர் படிப்பித்த பாட்டு. அப்படியே கட்டையிலும் போகாமல் நீக்க அருமையான பாட்டு. அப்போ சின்னத்தம்பி புலவருக்கு அந்த புலமை கருவில் உள்ள திரு அப்படி பாட்டு பிச்சு கொண்டு வந்திருக்குது. இப்போ நாங்கள் ரமேஷிடம் போவோம். உண்மையில் இந்த இடத்துல நான் அந்த பண்டித வகுப்பிட்ட பெருமையை சிலவற்றை சொல்லி ஓணமென்று நான் நினைக்கிறேன். ரெண்டா எனக்கு பண்டிதர் சுப்பிரமணியம் சார், நாகலிங்க பண்டிதர் 2 பேர்ட்டையும் படித்து நான் அவங்க 2 பேரும் படிப்பிக்கக்குள்ள பொருளதிகாரம் பற்றி இப்போ முதல்ல சொல்லதிகாரம் படிப்பித்தது, அதுக்கு பிறகு தான் எழுத்ததிகாரம் படிப்பிச்சாங்க. 3வது பொருளதிகாரம் படிப்பிக்க வெளிக்கிடக்குள்ள எங்களுக்கு பொருளதிகாரத்தை சொல்லித்தரு. அப்போ முதல்ல அவர் என்னென்று சொன்னால் இறையனார் களவியல் உரையை பார்ப்போம்னு சொல்லி இறையனார் களவியல் உரை நாங்கள் படித்தோம். இறையனார் களவியல் உரை படித்து முடித்தோடனே நம்பி அகப்பொருள் இலக்கணம் நாட்கவிராச நம்பி இந்த படிப்போம்னு சொல்லி அது நம்பி அகப்பொருள் இலக்கணம் நாங்கள் படித்தோம். நம்பி அகப்பொருள் இலக்கணம் முடிய சேர் என்ன செய்தார்ன்னு சொன்னால் அதுக்கு பிறகு சொன்னார் திருக்கோவையை எடுத்துக்கொண்டு வா படிப்போம்னு சொல்லி. அப்போ இங்கே கோவை என்றது திருக்கோவை படித்த உடனே அதில் சொல்லு பிரிக்க சரியாக கஷ்டப்பட்டு போனாங்க. மாணிக்கவாசகர் அந்த சொல்ல எப்படி வைக்கிறார்ன்றதே மிக குழப்பமாக இருந்தது, மிக கடினமாக இருந்தது. அப்போ திருக்கோவை முடித்ததுக்கு பிறகு தஞ்சாவணங்கோவையை நாங்கள் படித்தோம். அப்போ திருக்கோவை தஞ்சாவணங்கோவையில் என்னென்ன சொல்லப்படுகிறதோ அவ்வளவும் தொல்காப்பியத்தினுடைய பொருளதிகாரத்தில் இருந்தது. இப்போ சொன்ன தொல்காப்பியம் பொருளதிகாரத்து கணிசைய எழுதினதை எடுன்னு சொன்ன நாங்கள் இருந்து அதை படித்தோம். இப்போ எங்களுக்கு விளங்கி. அப்போ ஒரு கோவைன்ற முழு விஷயம் தொல்காப்பியத்தினுடைய பொருளதிகாரத்தினுடைய முழுமையான சாரம்தான் கோவை. அந்த கோவையின் எளிமையான இது தஞ்சவாணன் கோவை. அந்த இலக்கணத்துக்கு இலக்கியமாக இருக்குது. அந்த முழுமையாக அந்த இலக்கணத்தை இப்படி ஒரு இலக்கணத்தை கண்டு இலக்கியம் படைக்கப்பட்டதுக்கு உதாரணமாக எல்லாரும் சொல்லுவாங்க இலக்கியத்தில் இருந்து இலக்கணம் படித்ததுண்டு. ஆனால் எனக்கு நான் படித்ததுலேருந்து அறிஞ்சு கொண்டது இலக்கணத்துக்கு அமைய இலக்கியம் எழுதப்பட்டது. அதுக்கு நல்ல உதாரணம் எங்கட திருவாசகத்தை எழுதின மாணிக்கவாசகரால் எழுதப்பட்ட திருக்கோவை. நான் கொஞ்ச காலம் பாலபண்டித வகுப்பில் இருக்கும் பொழுதும் வித்வான் சுப்பையா உள்ள படிப்பித்தவர் இறையனார் களவியலுரை பிறகு தஞ்சவாணங்கோவை இது எல்லாம் எங்களுடைய பாடத்திட்டத்தில் இருக்கும். அப்போ பார்த்தால் களவியலுரையை நாங்கள் படித்து கொண்டால் அது அந்த சங்க இலக்கியத்தினுடைய அந்த களவியலை புரிஞ்சு கொள்ளலாம். கற்பியல் களவியல் ரெண்டையும் புரிஞ்சு கொள்ளலாம். அப்போ அவர்களுடைய கற்பித்தல் முறை, மரபுகளை கற்பித்தல் முறை அப்படித்தான் இருக்கிறது. நமசிவாய தேசியர் மாணவர் அதே நேரத்தில் நமசிவாய தேசியர் எப்படி தங்களுக்கு கணேசையர் கதைகளை சொல்லுவார்ன்றதை சொல்லி தந்த உண்மையில். ஆனால் இப்போ நாங்கள் நேரடியாக பொருளதிகாரத்தை சொல்லி படிப்பிக்கிற முறை வந்ததை நினச்சி கவலைப்படுறேன். ஆனால் ஒரு முறைன்றது ஒரு முறைமைன்றது மிக முக்கியமான ஒன்று. அதுக்கு இது நல்ல உதவி.
இப்போ நான் கோவைக்கு வர்றோம்டா கோர்க்கப்பட்டது கோவை என்று சொல்லுவாங்க. மாணிக்க வாசகரால் எழுதப்பட்ட கோவை அகப்பொருள் இலக்கணத்தை கூறுறதாக இருக்குது. அதனால் அது திருச்சிற்றம்பல கோவை என்று சொல்லியும் கோவையை சொல்லுவாங்க. அப்போ சுவாமிநாதன் 2 அடிப்படையில் கோவையை பார்க்குது. புறப்பொருள் கோவை, அகப்பொருள் கோவையன். ஆனால் புறப்பொருள் கோவை எழுதப்பட்டதாக எனக்கு தெரியல. அகப்பொருள் கோவை தான் பலது எழுதப்பட்டு இன்றைக்கும் வாழ்க்கையில் இருக்குது. இந்த கோவைக்கு 5 இணை கோவை என்றும் ஒரு பேர் இருக்குது. அப்போ இந்த அடிப்படையில் இருவகைப்பட்ட முதற் பொருளையும் 14 கருப்பொருட்களையும் 10 உரிப்பொருட்களையும் கொண்டு கைக்கிளை முதலுற்ற காமப்பகுதிகளோடு களப்பொழுக்கம் கற்பொழுக்கங்களை எடுத்துரைப்பதாக கோவை அமையுது. அப்போ அந்த அடிப்படையில் 12 அகப்பாட்டுகள் உறுப்புகள் வலுவின்றி பாடப்படுவதாக 400 பாடல்களால் பாடப்படுவதை கோவை என்று சொல்லுவாங்க. இதில் முதல் எங்களுக்கு கிடைக்கிற கோவை பாண்டி கோவை. ஆனால் ஆசிரியர் பேர் தெரிய இல்லை. இறையனார் களவியல் உரையில் காட்டப்படுகின்ற எடுத்துக்காட்டுகள் யாவும் பாண்டி கோவையாகவே அமைந்துள்ளதை பார்க்கலாம். இதுக்கு அடுத்தது ராசகோவை என்று சொல்லப்படுற திருக்கோவை மாணிக்கவாசகரால் எழுதப்பட்டது. அதுக்கு பிறகு தஞ்சாவூரன் கோவையை சுப்பையா பிள்ளை எழுதினார். உண்மையில் தரமான ஊர். நாங்கள் இந்திய வம்சாவளியினர் சிவலிங்கராசர் புத்தகத்தை பார்க்கக்குள்ள சுப்பையா பிள்ளை செய்தத மாதிரி ஒரு வேலை ஒருத்தருமே செய்யலை. மகா பண்டிதர் என்று சொல்லி நான் அவரை சொல்லுவேன். ஏனென்றால் அவ்வளவு அழகாக அந்த உரைக்கு எழுதியிருக்கிறேன். நீங்கள் சொல்றது வித்வான் சுப்பையா பிள்ளை. அதுக்கு பிறகு குலோத்துங்கன் கோவையை ஒட்டக்குத்தர் பாடினது என்று சொல்லப்படுகிறது. அந்த கோவையும் கிடைக்கப்பெறையில். திருவங்கோவை துறைமங்கல சிவபிரகாசரால் பாடப்படுகிறது. மந்திரி கோவை என்று சொல்லி இது அழைக்கப்படுகிறது. களவியல், கற்பியல், வரவியல் என்று சொல்லி 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு 425 பாடல்களால் பாடப்பட்டதாக காணப்படுது. 17 தலைப்புகளில் 283 விஷயத்தை களவியல் சொல்லுதோ. அதே நேரத்தில் 8 தலைப்புகளில் 185 பாடல்களை கொண்டதாக வரவியல் காணப்பட, கற்பியல் 7 தலைப்பில் 57 பகுதிகளை கொண்டதாக காணப்படுகிறது. இந்த அடிப்படையில் மிக முக்கியமான கோவைகளாக இதை சொல்லலாம். இதை விட எங்கட கரவன் வேலவன் கோவையை நல்லூர் சின்ன தம்பி புலவர் பாடியிருக்கிறேன். கரவன் வேலன் கோவை 425 பாடல்களால் ஆனதாக சொல்லப்பட்டாலும் தற்போது குறைந்தளவு பாடல்களே காணப்படுகிறது. ஈழத்து இலக்கிய செல்நெறியில் உண்மையை இதை பற்றி மிக விரிவாக சிவலிங்கராயாசர் எழுதியிருக்கிறதையும் இதில் நான் நினைவு கூறுறேன். கரவன் வேலன் கோவை ஆசிரியர் என்று நேர்களை கரவன் வேலன் கோவையின் ஆசிரியர் சின்னத்தம்பி புலவர். சின்னத்தம்பி புலவர் பாட 425 பாடல்களால் ஆனது என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு தேங்காயை பொன்னாலான தேங்காயை வேலாயுதம் பொடியார் கொடுத்தது என்று சொல்லப்படுது. இது எந்த சின்னத்தம்பி புலவர்? நல்லூர் சின்ன தம்பி. இனிமேல் சின்ன தம்பி புலவர் இல்லை, நல்லூர் சின்ன தம்பி புலவர். அப்ப இது ஒரு விஷயமாக கரவன் வேலவன் கோவையே நாங்கள் ஒரு விஷயம் இந்த இடத்தை உங்களுக்கு அனுசரணையாகவோ மேலதிகமாக சொல்ல வேணும். நண்பர் சிவலிங்கராஜா தான் சொன்னவர். இந்த சில ஒரு கொஞ்சம் இடதுசாரி பொதுமை சிந்தனை உள்ளவர்கள் எல்லாம் கடைசியாக கூட்டி கழிச்ச பிறகு சொல்கிறது மன்னர்களை பாடினான், பிரபுக்களை பாடினான் என்று சொல்கிறது தானே, வேறு ஒன்றும் இல்லை. வயிற்று பிழைப்புக்கு பாடினான் என்றெல்லாம் சொல்கிறது. ஆனால் அப்படி கேட்கிறவர்கள் ஒரு முறை கேட்டார்களாம், இதே எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களை பாடினதை சொல்லு, பொதுமக்களை பாடினதை சொல்லு, அரசர்களை பாடினது என்று கேட்ட உடனே சிவலிங்கராயா சொன்னாராங்க, கரவை வேலன் கோவைன்னு ஒரு இது இருக்குது, அது இவர்களை பற்றி இல்லை, மன்னர்களை பற்றி இல்லை, வேலாயுத முதலி வேலாயுத முதலி என்று ஒருவர் கரவட்டியில் இருந்தவர், அவர் மீது பாடப்பட்டது. இதுதான் நாங்கள் தெய்வத்தையும் மன்னர்களையும் தவிர்த்து அவர் என்றாலும் ஒரு நியாயம், அவர் ஒரு பிரபுதான், ஒருவரை பாடினதாக இதைத்தான் நான் முதலாவதாக காட்டினேன் என்று சொன்னார். இதுதான் எங்களோட இலக்கிய வரலாற்றில் ஒரு பொது மகனை, மன்னர் அல்லாத ஒருவனை, தெய்வம் அல்லாத ஒருவரை பாடின நூலண்டு கரவேலன் கோவையை சொல்ல. அதுக்கு அதில் ஒரு பகுதி இல்லையோ, ஒரு பகுதி இல்லை. அடுத்த இதில் இன்னொரு சுவாரஸ்யமான கதை ஒன்றும் சிவலிங்கராயர் சொன்னார். மாப்பான முதலியார் என்று சொல்லி ஒரு முதலியார் இருந்தாராம்.
அவர் தன்னை பாட சொல்கிறதுக்கு நல்லூர் சின்ன தம்பி புலவர்கிட்ட பேசிட்டாராம். நல்லூர் சின்ன தம்பி புலவர் சரி என்று சொன்னதுக்கு பிறகு மாப்பான முதலியார் வண்டியை அனுப்பியிருக்கிறார். அவரை ஏற்றிட்டு வர்றதுக்கு வண்டி போயிருக்குது. வண்டி போயிட்டு வர்றக்குள்ள வெள்ளையில் வச்சு வண்டியை மறித்து வண்டி ஓட்டியை அப்புறப்படுத்திட்டு வேலாயுத முதலியார் ஆட்கள் கொண்டு போய் வண்டியை கொண்டு போய் அங்கே நிறுத்தினாங்க. தன்னை வேலாயுத முதலியார் வீட்டில் நிறுத்த. அப்போ நல்லூர் சின்ன தம்பி புலவர்கிட்ட சொன்னாங்களாம், என்ன முதல்ல பாடுங்கோ, உங்களுக்கு ஒவ்வொரு பாடலுக்கு ஒரு தேங்காய் பொன்னாலான தேங்காய் தரேன். அப்போ தானே இந்த பாட்டை பாடினார் நல்லூர் சின்ன தம்பி புலவர் என்று சொல்லுவார். அதை ஈழத்திலக்கிய செல்நெறியிலையும் பதிவு செய்திருக்கிறேன். அப்போ இதை விட எங்களுக்கு அருளம்பல கோவை அடைக்கல கோவை என்ற 2 கோவையும் ஈழத்தவர்களால் எழுதப்பட்டதாக காணப்படுது. அப்போ இந்த வகையில் கோவை மிக முக்கியமான ஒன்றாக சொல்லப்படுது. இதே சமயம் எங்களுக்கு இன்னொரு இலக்கியம், இதோட நான் முடிக்கிறேன். உண்மையில் வந்தேன் என்று சொன்னால் அடைக்கல மாலை என்று சொல்லி ஒன்று பாடப்படுறது, திருவங்க மாலை என்று சொல்லி அது சொல்லப்படும். இப்போ திருவங்க மாலை என்றது ஒரு தோற்றத்தை பாடுறதாக அமையுது. அந்த வகையில் அதுவும் ஒரு சிற்றிலக்கியமாக அமையுது. புதிய புதிய தகவல்களை பார்க்கக்குள்ள இந்த திருவங்க மாலை பாடினவராக அப்பர் சுவாமிகள் காணப்பட்ட அவர் மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. அப்போ அங்கமாலை என்பது ஒரு பிரபந்த வகை. அந்த பிரபந்த வகையில் ஆண்மகன் அல்லது பெண்மகன் தோற்றம் உறுப்புகளை வெண்பாவால் பாடப்படுவது அங்கமாலை என்று சொல்லப்படும். அந்த வகையில் பாடப்பட்ட ஒரு பாடல் விருத்தத்தில் முதல் அதனை பாடினவராக அப்பர் காணப்படுற. அதுதான் தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே பழிதேறும் தலைவனை தலையே நீ வணங்காய் என்று சொல்லி அந்த பாடல் அமையும். அதே மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளும் பாடப்படும். கண்கால் காண்மீங்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை வெறி என எண்தோல் வீசி நின்ற அடும்பிரான் தன்னை கண்கால் காண்மீங்களோ என்று சொல்லுவேன். செவிகால் கேள்மீங்களோ சிவன் எம்பரை சம்பவள எரிபோல் மேனி புராந்தரம் எப்போதும் செவிகால் கேள்மீங்களோ என்று சொல்லி செவிய பாட மூக்கே நீ முரளாய் முதுகாடுரை முகனனை வாக்கே நோக்கிய மங்கை மணவாளனை மூக்கே நீ முரளாய் என்று மூக்கப்பாடி வாயே வாழ்த்து கண்டாய் மத யானை உரி போர்த்து பெய்வால் காட்டகத்தன் பிரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய் என்று சொல்லி ஒவ்வொரு உறுப்புகளையும் பாடிக்கொண்டு போகிற திருஅங்க மாலையை அப்பர் பாடினார். அதில் இவ்வளவு மனித உடலில் இருக்கிற அங்கங்களை எல்லாம் சொல்லி எல்லாவற்றையும் ஏவுகிறார். வாயை வாழ்த்து மூக்கை நெய்முரலாய் கண்கால் காண்மீன்களோ அப்படி சொல்லி கடைசியாக ஆக்கையால் பயனன் அரண் கோயில் வலம் பூக்கையால் அட்டி போற்றி எண்ணாத ஆக்கையால் பயனன் சமரி சூப்பர் ஒரு இதாக சொல்லி அருமையான ஒரு இது திருவங்க மாலை என்ற அந்த பகுதி வலு எளிமையாக இந்த திருவள்ளுவர் சொன்னது தானே. அந்த கடவுள் வாழ்த்துலேயும் ஒரு குறள் வருகிறது, இந்த இறைவனை கும்பிடாத இந்த உடலால் என்ன பயன் என்ற ஒரு சாரப்பட ஒன்று இருக்குது. அதனுடைய ஒரு விரிவாக திருநாவுக்கரசர் பாடு. ஆனால் இதில் நான் இதில் பதிவு செய்யணும் கட்டேன். 3ஆம் வகுப்பில் எங்களுக்கு பூமணி டீச்சர் என்ற ஒரு டீச்சர் இது ஒரு முறை அவள் பேர் சொல்லி இருக்கிறோம். அவள் சொல்லக்குள்ள அவள் இந்த பாட்டை பாட நாங்களும் சேர்ந்து பாடி போட்டு அழுவோம். அருமையாக பாடுவாள். கண்கால் காண்மீங்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை கண்கால் காண்மீங்களோர் கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை எந்தோல் வீசி நின்றாடும் வீரான் தன்னை கண்கால் காண்மீங்களோர் என்று பாடுவான். அப்போ நாங்களும் சேர்ந்து பாடி அழுவோம். அப்போ அந்த தருணம் மறக்கவே இல்லாது. ஏன்னாடா இப்போ தேவாரம் பாடி அழுகிறத நான் காணேன், ஆனால் டீச்சர் அழுது தான் பாடுவான். நன்றி சார். அது ஒரு ஒரு தலைமுறை, ஒரு மகத்தான தலைமுறை. அந்த தலைமுறையில் இப்போ நீங்கள் இன்றைக்கே பல நல்லாசிரியர்களை பண்டிதர் சுப்பிரமணியத்தை சொல்லி இருக்கிறீர்கள். மற்ற பூமணி டீச்சரை பற்றி இது 2வது முறை சொல்லி இருக்கிறீர்கள். ஏனென்றால் அவர்கள் அந்த தலைமுறையினர் ஒரு அர்ப்பணிப்பு. அவர்களுக்கு இது ஜீவனோபாயத்துக்குரிய தொழிலாக அவர்கள் கருதியதில்லை. அவர்கள் அப்படி உணர்ந்ததை சொன்னார்கள், செய்தார்கள், உணர்ந்தபடி நடந்தார்கள், அப்படி வாழ்ந்தார்கள். உண்மையில் நாங்கள் இந்த தலைமுறையைச் சேர்ந்தவர்களும் இனிவரும் தலைமுறையினரும் நீங்கள் இன்றைக்கு 2-3 நல்லாசிரியர்களை குறிப்பிட்டீர்கள்.
இவர்களை காண இவர்களுடைய சில பாடங்களை கேட்க இவர்களில் சிலரிடம் பாடம் கேட்க எங்களுக்கு வாய்த்தது. அது பூரணமாகவோ அரைகுறையாக இருந்தாலும் கேட்டது மட்டும், அதில் அவர்களுக்கு அருகிலே இருந்தது மட்டும், அவர்களுடைய கருணை மிகுந்த பார்வைக்கு ஆளானது மட்டும் எங்களுடைய நல்வினை என்று தான் நான் சொல்லி இந்த உரையாடலை, சிற்றிலக்கியம் பற்றிய உரையாடலை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். இதிலே கலந்து கொண்ட அறிஞர்களுக்கும் மற்றது இதற்கான ஏற்பாடுகளை செய்த டான் தமிழொலி தயாரிப்பாளருக்கும் பொறியியல் அனுசரணை வழங்கிய நண்பருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். வணக்கம்.